நெல்லை வீரவநல்லூரில் 10ஆம் வகுப்பு மாணவன் தனியார் பள்ளியில் மரணமடைந்த விவகாரத்தில் 5 நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் தனியார் பள்ளி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், வணக்கம். பள்ளியில் ஏதேனும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டிருக்கிறதா? இந்த சம்பவத்தில் இதுவரை எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன? வணக்கம். நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே உள்ள மானாவநல்லூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்த சபரி கண்ணன் என்ற தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்த மாணவன் களைக்கொல்லி குடித்து இறந்த நிலையில் பள்ளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 வேன்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டது. மேலும் வேன்கள் தீ வைக்கப்பட்டது தொடர்பாக கல்லூரி மாணவர் ஹரிஹரனை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் சாலை மறியல் செய்தனர். தொடர்ந்து சேரன்மாதேவி சார் ஆட்சியரிடம் மனுவும் அளித்தனர். இதன் காரணமாக கடந்த வெள்ளிக்கிழமை தனியார் பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கடந்த திங்கட்கிழமை முதல் தேதி குறிப்பிடாமல் பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. தற்போது வெள்ளிக்கிழமையிலிருந்து 5 நாட்கள் தொடர் விடுமுறைக்கு பின் சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளிக்கு இன்று பள்ளி திறக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தற்போது பள்ளிக்கு வருகை தந்துள்ளனர். மேலும் பள்ளியின் முக்கிய நுழைவு பகுதியில் துப்பாக்கி ஏந்திய பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கண்ணன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.